வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ள புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஜுட்சுகாசன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ் அந்த இவரோட எபிலிட்டிலாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம கேமுக்குள்ள ஒரு பண்டிலும் தரப்போகிறாங்க அப்படின்ட்டு இருந்தீங்க. அந்த ஒரு பண்டில் பற்றியும் ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸு அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம அந்த சேனலை ஃபாலோ பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய ஹேமர் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த ஒரு ஹேமர் வச்சு நீங்கள் ஃபயர் பண்ணால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ டேமேஜ் போகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பயங்கரமாக டேமேஜ் போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோசியல் ஐஸில் அந்த பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு காஸ்டியூமே அண்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேனரும் வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஜுஜுட்சுகாisen கொலாபரேஷன் பேஸ் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஈவெண்ட்டு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்ட்யூம் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஸ்கின்னு அண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஸும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் எல்லாமே பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பார்ப்போம் நருட்டோ கொலாபரேஷன் வந்தது அந்த ஒரு கொலாபரேஷன் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜுஜுட்சுகாisen கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ள வரும் அப்படின்ட்டுருக்காங்க. கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ள வந்துருச்சுன்னா அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஒரு வில்லேஜில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனாக தருவாங்க. அந்த ஒரு டோக்கனை நீங்கள் கிளைம் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட பவர்ஸ் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்குங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் மாதிரி தான் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் மாதிரி தான் நீங்கள் வந்து டோக்கன்லாம் கிளைம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோக்கனை டச் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு பவருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து வச்சிருப்பாங்க. எவ்வளோ டோக்கன் கொடுத்து அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி அப்படியே ஃபிஸ்ட் ஸ்கின் மாதிரி விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எனிமே ஃபயர் பண்ணும்போது க்ளோவால் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து டேமேஜ் கொடுக்கும் அப்படின்ட்டு இருந்தேன். இதில் நெக்ஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஹேமர் அப்படின்றது இந்த ஒரு ஹேமருக்கு வந்து உங்களுக்கு வந்து 50 டோக்கன் தேவைப்படுன்னு வச்சுருந்தேன். 1ஆம் லெவல் ஹேமர் வச்சுருந்தேன். இதே நீங்கள் லெவல் 3 சிப் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் தருது இல்லையா. நெக்ஸ்ட் பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி இனிமேல் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ஃபைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குங்க. இந்த ஒரு ஸ்கில்லில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது எனிமி கூட பார்த்தீங்கன்னா 1v1 தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றதுங்க. இது ரொம்பவே நல்லாவே இருக்கு இல்லையா. நீங்கள் எனிமியை பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா சோலோவாக போய் அடிச்சலாமல் இந்த ஒரு ஸ்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த ஒரு பவர் யூஸ் பண்ணும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனிமே 10 மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா க்ளோவல் உடச்சிட்டு அந்த எனிமிக்கும் பார்த்தீங்கன்னா 5 டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணும்போது எனிமி எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேடி போய் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா எனிமையை பார்த்தீங்கன்னா அப்படியே தீச்சு விட்டுறது அப்படியே பார்த்தீங்கன்னா கறி விட்டுருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எபிலிட்டி. இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய லாஸ்ட் பவர் இதுதான் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பவரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது 80 மீட்டர் வரலாம் இந்த ஒரு பவர் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. 80 மீட்டர் யோசிச்சு பாருங்க அப்படியே ஸ்கைல இருக்க ஈடான பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் வந்து இருக்கும் அப்படின்ட்டு க்ளோவல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள அப்படி என்ன சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க ரிவியல் பாயிண்ட் இருக்குன்னே. இந்த ஒரு ரிவியல் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நருட்டோ கொலாபரேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படி பாக்ஸ் உடச்சிட்டு வெளியே வர மாதிரியே இதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவியல் பாயிண்ட்ல சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி நெருப்பு எறிகிற மாதிரி அந்த குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயங்கரமாக குதிக்கிற மாதிரி கொடுத்துச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு இல்லையா. டைபடிக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. அந்த க்ரோஸாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒரு கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ள வரக்கூடிய நியூ வில்லேஜ் அந்த ஸ்டார்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும் அப்படின்ட்டு இருக்குங்க. அந்த ஏர் ட்ராப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எஃபெக்டாக பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் ஃபயர் வந்து எழுதிட்டே இருக்கு இல்லையா. முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஒரு போர்ட்டல் வரப்போதுன்னு எழுதி இல்லையா. அந்த ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணால் நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு போக முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் சிட்டி அப்படின்ட்டு இருந்தேன். இந்த ஒரு சிட்டிக்கெலாம் நீங்கள் ஜாலியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமாக இருக்கியே அப்படியே நேச்சுரலாக கொடுத்துச்சு. இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்குங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்டிங் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஃப்ரீ பட்டன் மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அதர் ரிவார்ட்ஸ்லாம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஸ்கின் வந்து ஒரு தரமான ஸ்கின்னாக விட போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு க்ளோவல் ஸ்கின்னு பார்க்க கொஞ்சம் லுக்கும் நல்லாவே இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இது யாரை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க எனக்கு தெரியல. மறக்காம காம்பஸ் சொல்லுங்க யாரை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு. அண்ட் இது கூட வரக்கூடிய பேட்டல் கார்டு தான் வச்சுங்களேன். எல்லா கொலாபரேஷன் வந்தாலும் ஒரு பேட்டல் கார்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனில் இந்த ஒரு பேட்டல் கார்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ரிவார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்டில் பேஸ் பண்ணி ஒரு அவதார பேனரும் கொடுக்குறாங்க அப்படின்றது. இந்த ஒரு அவதார பேனரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கென்டோ நானாமி இருப்பாரியா அந்த ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி வரக்கூடிய கிளாஸும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்ஸ்டர் ஸ்கின்னு அண்ட் பேராஸ்கூட் ஸ்கின்னு இது மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரும். அந்த ஸ்டிக்கரும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பிக் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஸ்டிக்கரும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ கேஸ் இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.